எல்லாருக்கும் வணக்கம். மதுரை பயணிகள் ரயிலில் இன்னைக்கு பாம்பன்லேருந்து மண்டபம் வரை போகிற பயணத்தை தாங்க ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சுற்றுலாத்தலங்களில் ஒரு இடம் தான் ராமேஸ்வரம். அப்படி ராமேஸ்வர தீவோட தொடக்கத்தில் அமைஞ்சிருக்க இடம் தாங்க பாம்பன். அது என்ன பாம்பனுக்கு அப்படி ஒரு சிறப்பு? பாம்பனோட தனி சிறப்பே பாலங்கள் தான். கடல் வெளியில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட பாம்பனோட பழைய ரயில்வே பாலம் நூற்றாண்டுகளை கடந்து ஒரு முடிவுக்கு வந்து புதிய ரயில்வே பாலம் கட்ட ஆரம்பித்து அதுக்கான திறப்புலாவும் நடந்து முடிஞ்சாச்சுங்க. இன்றைக்கி அந்த பாலத்து மேலே தான் நம்ம புதுசாக பயணம் பண்ண போகிறோம். இந்தியாவிலே ஒரு சில இடங்களில் பயணம் பண்ணுற ரயில் பயணங்கள் மட்டும்தான் நம்மளை ரொம்ப சுவாரஸ்யத்துக்கு உள்ளாக்கும். அதில் கண்டிப்பாக பாம்பன் பாலமும் இடம்பெறுங்க. ஆமாங்க, கடல் மேலே நம்ம போகும்போது நம்மளே மறந்து பறக்க கூட ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்மளை பரவசப்படுத்தி பரபரப்புக்குள்ளாக்குற ரயில் பயணம் தொடங்கியாச்சு. பாம்பன் ரயில் நிலையத்திலேருந்து ரயில் புறப்பட்டாச்சுங்க. ஆமாங்க, ரொம்ப நாட்களாக இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2-3 வருஷமாக ட்ரெயின் ஓடும். கண்டிப்பாக பாலத்து மேலே பயணம் பண்ணுற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். இன்னைக்கு அது நம்மளுக்கு நிறைவேறி இருக்குங்க. பாலத்தில் ரயில் நகரும்போது கடலோட வண்ணம் நம்மளை ரொம்பவே பிரமிப்புக்குள்ளாக்கும். ஆமாங்க, அது பார்க்கவே ஒரு மாதிரி ஒய்டாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப அந்த மூமெண்ட்டை வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ண போகிறோம். பாலத்துக்குள்ளே அதாவது கடலில் என்ட்ரான உடனே நான் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவேன். மொத்தமாகவே நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஜேர்னியை. கடலையும் பாலத்தையும் தினம் பார்த்துட்டு இருக்க எனக்கு இந்த ஜேர்னி ரொம்பவே ஆச்சரியம் பிடிச்சுங்க, பிரமிப்பையும் கொடுத்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் அந்த நடுப்பாலத்தை கடக்கும்போது அந்த ஸ்டீல் ராடெல்லாம் வந்துட்டு ஒரு இதுவாக கம்பியாக மூவ் ஆகி வரும்போது
ரொம்பவே நம்மள பரவசப்படுத்திருங்க. அது இதுக்கு முன்னாடி பழைய பாலத்துல அத நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பை ட்ரெயின்ல இப்ப தான் அந்த புது பாலத்த கிராஸ் பண்ணும்போது, ரொம்பவே வந்து ஒரு மாரி பிரமிப்புக்கு உள்ளாயிட்டேன் நான். என்ன காரணம்னா, அது ஒரு பக்கத்துல பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப வருஷ காத்திருப்பு இன்னைக்கு சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஆமா, பாம்பன்ல இருந்து பாம்பன் பாலத்துல ட்ரெயின்ல போகணும்னு சொல்ற ரொம்ப வருஷ காத்திருப்பு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மளை இறக்கிட்ட ட்ரெயினும் மெது மெதுவா கிளம்பி போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான அனுபவம். அடுத்து உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குது, அதுவும் இல்லாம வர்றது வேற சம்மர் ஹாலிடே. கண்டிப்பா இந்த ட்ரெயின் ஜேர்னியை மிஸ் பண்ணாம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com